ஹலோ காய்ஸ், வணக்கம் மக்களே. இது ஆர்ஜி குமரன் 360 வீக்காக எப்படி எல்லோரும் நலமாக இருக்கிறீங்கன்னு தான் நினைக்கிறேன். இருக்கணும். சரி, என்ன இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் என்றால், இன்றைக்கு ஒரு வைரல் வீடியோ போய் கொண்டிருக்கின்றது. நமது முன்னாள் நீதியரசர் இளஞ்செழியன் அவர்களை பற்றி. அவர் லண்டனுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு மீட்டிங்லேயே அவர் பேசியிருக்கிறார். தன்னுடைய உள்ள கிடக்கைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார். ஆல்மோஸ்ட் விம்மி அழுவதற்கு ரெடி. சரி, அவர் என்ன அங்கே குறிப்பிட்டிருந்தார் என்பதை வீடியோக்குள்ளே தாரன் வாங்க பார்ப்போம். மேலும் இதன் பின்னணிகள் என்ன, முன்னணிகள் என்ன என்பதையெல்லாம் அலசி ஆராய்வோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அண்மை காலமாக ஒரு பேசுபொருள் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. அதாவது திரு இளஞ்செழியன் அவர்களை முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட வைக்க வேண்டும் என்று கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல மிஸ்டர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தானும் போட்டியிட உள்ளதாக அறிவித்திருக்கின்றார். இன்னும் பலர் போட்டியிடுவதற்கு ஆன காலம் இருக்கும் என்ற நம்பிக்கை தான். சரி, இந்த நேரத்தில் இவருடைய வருகை, இவருடைய பேச்சு தமிழ் மக்களிடையே ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கின்றது. உண்மையிலேயே தமிழர்கள் புறந்தள்ளப்படுகின்றார்கள். என்பிபி அரசாங்கத்தினால், ஜேவிபி அரசாங்கத்தினால் திட்டமிட்டு புறந்தள்ளப்படுகின்றார்கள். அதுவும் புத்திஜீவிகள், அறிவுஜீவிகளை எல்லாரையும் ஓரங்கட்டி தமிழர்களின் அவர்களுடைய பிரச்சனைகளை மழுங்கடித்து அதற்கு ஏற்றாற்போல் அங்கே உள்ள முட்டாள்கள் போன்றவர்களை, அதாவது தம்முடைய சொல்லுக்கு ஏற்றாற்போல் ஆடக்கூடியவர்களை இந்த அரசியல் களத்துக்குள் கொதிக்க வைத்திருக்கின்றார்கள் என்பிபி அரசு. இதனூடாக தமிழ் மக்களுடைய புத்திஜீவிகள், அறிவுஜீவிகளை எல்லாம் ஓரங்கட்டி அவர்கள் இந்த சிங்களம் ஒன்றே, சிங்களவர்கள் மட்டுமே என்ற துணைப்பொருளில் தான் இப்பொழுது என்பிபி நடந்து கொண்டு இருக்கின்றது. இது அனைவருக்கும் பார்க்கவே புரியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த தருணத்தில் யார் வந்தால், முதலமைச்சராக வந்தால் நல்லம் என்று இப்பொழுது கருத்து கணிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது முன்னாள் நீதியரசர் ஒருவர் இருந்து அவரால் நாம் பட்டது என்ன என்ற கேள்வியும் இப்பொழுது மக்களிடையே எழுந்திருக்கின்றது. ஆகவே இது எவ்வாறு நடக்கப் போகின்றது? எல்லாமே மக்களுடைய கையில் தான் இருக்கின்றது. ஆனால் மக்கள் புரிந்துணர்வோடு தாம் என்ன செய்ய போகின்றார்கள், இதை செய்ய போகின்றார்கள், முதலே நாங்கள் பட்டுவிட்டோம், அந்த பட்டறிவுக்கு ஏற்றாற்போல் மாறப்போகின்றார்களா என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். சரி, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். அதாவது யார் வர வேண்டும், யார் முதலமைச்சராக வர வேண்டும், நாங்கள் பட்டது என்ன என்பதையெல்லாம் அங்கே கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். சரி, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.